Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எப்படி பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட கம்யூனிட்டி சப்போர்ட்டில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாதி வீடியோஸ் உங்களுக்கு இருந்திருக்காது. அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் டேட்டில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அசைன்மெண்ட் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதை பார்த்திங்கன்னா நான் கரெக்ஷன் பண்ணுவேன். ஆனால் அசைன்மெண்ட் நான் சொல்லக்கூடிய ஃபார்மெட்டில் தான் நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் 2 வீடியோ மட்டும் தான் இருக்கும். ரிமைனிங் வீடியோஸ் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் இருக்கும். அந்த கம்யூனிட்டி குரூப்புக்குள்ளே நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய 2 வீடியோஸில் 5 அசைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அசைன்மெண்ட் ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதில் என்னால் கம்யூனிட்டி குரூப்பில் போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய்ட்டு அதில் இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். அதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் அசைன்மெண்ட் அனுப்பணும். ஹேஷ்டேக் போகிறதுலேருந்து எல்லாமே. ஓகேங்களா? ஸோ எதுக்காகனா இந்த ஹேஷ்டேக்கை டச் பண்ணால் எனக்கு அந்த ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி காட்டும். ஸோ நான் ஈஸியாக நீங்கள் எத்தனை அசைன்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கரெக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா? டெலகிராமில் மட்டும்தான் அனுப்ப முடியும். ஓகேங்களா? அதே சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி குரூப் பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் தனி செக்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் டவுட் கேட்கலாம். டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன் இருக்குது. நீங்கள் எனக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் பப்ளிக் சேனலில் ஜாயின் பண்ணாங்கன்னா மட்டும்தான் எனக்கு மெசேஜே நீங்கள் பண்ண முடியும். பப்ளிக் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அந்த 2 வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அதிலேருந்து அசைன்மெண்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அசைன்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணி முடிக்கும்போது எனக்கு நீங்கள் பர்சனலாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பர்சனலாக தான் கரெக்ட் பண்ணுவேன். ஒருத்தரோட அசைன்மெண்ட் இன்னொருத்தர் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நான் ABCD 1 தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ABCD 1 எப்படி நீங்கள் பண்ணால் இந்த மாதிரி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் பண்ணிட்டு அக்யூரேட்டாக மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அக்யூரேட்டானா ஃபஸ்ட்டு PRZ1 வரைவோம். ஓகேங்களா? PRZ1 நம்ம B2C வரைவோம். ஓகேங்களா? B2Cக்கு ஃபிப் டூவில் யூஸ் பண்ணிட்டு அக்யூரேட்டாக அந்த வேல்யூ என்ன இருக்கோ. ஓகேங்களா? 63.019னா அந்த 19 போட்டிங்கன்னா நீங்கள் 2.618 கரெக்டாக வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் 2 லைனையும் ட்ரா பண்ணிடணும். PRZ லைனையும் நீங்கள் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணி ப்ராப்பராக அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா தானே அனுப்பக்கூடாது. ஏன்னா இது பெய்டு கிளாஸ் இல்லை. அதனால் நீங்கள் ஏன்னா தானே அனுப்பலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா PRZ2 நம்ம வரைவோம். PRZ2லையும் நம்ம ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு 2 இது வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிட்டேன். இப்போ ABCD 1 வரைஞ்சிடும். இதை யூடியூப்பில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இது என்ன பண்ணால் அதை இங்கே எப்படி அசைன்மெண்ட் பண்ணுங்கிறது இங்கே போடுறேன். நீங்கள் எனக்கு பண்ணும்போது டெஸ்க்டாப்பில் நீங்கள் சென்ட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி உங்கள் டெலகிராமில் போய்ட்டு மொபைல் வெர்ஷனில் சென்ட் பண்ணாலும் சரி. ஆனால் நீங்கள் கம்ப்ரஸ் இமேஜுங்கிறத செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதோட என்ன அசட்டோ அதோட நேமு, அதுதான் அந்த பேட்டர்ன் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ XAUSDனா XAUSD கோல்டுன்னு போட்டு ABCD 1 ஹேஷ்டேக் போட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ABCD 1க்கு. அடுத்து ABCD 2, அடுத்து குரூப் 1, குரூப் 2 இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கோ நீங்கள் இந்த ஃபஸ்ட் 5 அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா மற்ற அசைன்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மற்ற வீடியோஸ் மற்றதை எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ABCD 2 இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ABCD 2 அசைன்மெண்ட் சென்ட் பண்ணும்போது 2, 3 ரெண்டுத்துக்குமே சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற எல்லா ஃபிப் லெவலையும் எடுத்து விட்டு எந்தெந்த லெவல் வச்சுருக்கணும்னா 1, 1.272, அடுத்து 1.618 இந்த 3 லெவலை தவிர வேறு எந்த லெவலுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து 0 இந்த 4 லெவல் தான் இருக்கணும் மொத்தமாகவே. ஓகேங்களா? ஸோ வெஸ்டிங்னா போட்டு நீங்கள் ABCD மார்க் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ABCD 1 ஃபெயில் ஆகிருக்கும். அதனால் ABCD 2 பார்த்திங்கன்னா மாறிங்க. ABCD 2ல் 1.272னா இப்போ ABCD 2னா 1.272 அது நேர் நார்மலாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு நமக்கு BDயோட வேல்யூ தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் நமக்கு ஃபிப் டூல் மட்டும் தான் தேவை. இந்த ஃபிப் டூலை வச்சே தான் அதாவது ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூலை வச்ச மாதிரியே தான் நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ நான் அதை போட்டிருக்கேன். எப்படி அனுப்பிச்சிருக்கேன்னு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியே தான் அனுப்பணும். நீங்கள் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூலை வச்சே தான் எனக்கு அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ ABCD 2க்கு. ஓகேங்களா? 2 and 3 ரெண்டுத்துக்குமே காமன் தான். அடுத்து குரூப் 1, குரூப் 2. குரூப் 1, குரூப் 2 போடும்போது மட்டும் என்ன ஆகுனா ஸ்டாக் நேம் மென்ஷன் பண்ணுவீங்க, பேட்டர்ன் நேம் மென்ஷன் பண்ணுவீங்க. அடுத்து குரூப் நேம் மென்ஷன் பண்ணணும். குரூப் 1னா குரூப் 1 பேட்டர்ன் போடணும். குரூப் 1 ஹேஷ்டேக் குரூப் 1 போடணும். இதே குரூப் 2னா குரூப் 2 போடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 1ல் ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட். ஓகே, இது ஹாப்பேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாப்பேட்டுக்கு அதே மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ ஹாப்பேட் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பேட் லைனுக்கு நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. அடுத்து ஹாப்பேட்டில் என்ன இருக்கணும்னா இந்த மாதிரி இந்த இது மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் இருக்கக்கூடாது. மெயினாக ஃபிப் டூல் நீங்கள் மார்க் பண்ணி தான் அனுப்பணும். ஓகேங்களா? ஃபிப் டூல் வச்ச மாதிரியே தான் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அடுத்து ABCD இதை எடுத்துகிட்டு இதில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாப்பேட் வந்துடும். ஓகேங்களா? ஹாப்பேட் எப்படி வரையுதுங்க நம்ம கிளாஸ் வீடியோவில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் மித்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில்
வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு 0.58 வரணும், ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா 0 வரணும். அதாவது பிடி லைன் வந்து 0, ஏசி லைன் வந்து 0.58 வரணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான் ஹாபேட் ஸ்டாக் நேம். ஓகேங்களா, மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அந்த ஹாபேட்டோட லைன்ஸு என்னென்ன லைன்னா 0.58 0.68 இந்த 2 லைன் கன்ஃபார்ம் இருக்கணும். அதேமாதிரி 618 மஸ்ட்டு, இந்த 3 லைனும் கன்ஃபார்ம் இருந்தே ஆகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 1 பேட்டர்ன்ஸில் ஏதாவது ஒரு பேட்டர்னை மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ குரூப் 1ல் ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணுவோம் இருங்க, கிடைக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே குரூப் 2வாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலி இந்த பேட்டர்ன்லாம் லைவ் சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் பண்ணது. இதோட சார்ட் எல்லாமே நம்ம வந்து லைவ் ப்ரொஃபஷ்னல்ஸ், அதாவது ஃபுல் டைம் ட்ரேடர்ஸோட குரூப்பில் போட்டிருக்கோம். ஓகேங்களா. அந்த குரூப்பில் வந்து போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்காது நிறைய பேர்த்துக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது இங்கே ஒரு குரூப் 1 பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல போட்டுக்கிறேன் 0.86. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 PRZ, குரூப் 1க்கு 3 PRZ வரும். அந்த 3 PRZே வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். குரூப் 1 கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் PRZ 1 வரைகிறோம். அது வந்து 886 வரும். ஓகேங்களா. என்ன பேட்டர்னோ அந்த பேட்டர்னுக்கு என்ன வேல்யூவோ அந்த இது வரும். அடுத்து இன்கேஸ் அந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த வேல்யூ வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 பேட்டர்ன் போடுறோம். ஓகேங்களா. சாரி, PRZ 2 வரைகிறோம். ஓகேங்களா. PRZ 2 வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம PRZ 3 வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா. எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி PRZ 3 வரைகிறோம். 3 லெவலில் போட்டு இப்போ இந்த இதே இடத்துல வச்ச மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து 3600 பிப்ஸ் கிட்டத்தட்ட மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது இப்படி வச்சுக்கிட்டு சேம் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் நேமு கூட என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா பேட்டர்ன் நேம் மென்ஷன் பண்ணுவோம். அது கூட இது என்ன குரூப்போ அந்த குரூப் நேம். ஓகேங்களா. இப்போ கோல்டு, குரூப் 1, பேட்டு அப்படிங்கிற இது 3த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சா போதும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் குரூப் 1க்கு பேட்டர்ன் பண்ணணும். அதேமாதிரி குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஆல்ரெடி நான் போட்டு வச்சதே இருக்குது. ஆக்சுவலாக மண்டே வந்து கோல்டு வந்து லைட்டாக ஃபால் ஆக போகுது. ஓகேங்களா அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது பேட்டர்ன் ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் என்ட்ரி போகும். ஓகேங்களா. இப்போதைக்கு ஜோனில் இருக்குது, அவ்வளோதான். நம்மளோட ரிவர்சல் ஜோனில் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து இன்னும் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது வந்து குரூப் 2க்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காப்பி இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு ஷார்க்கு ஆல்ட் ஷார்க் போட்டு பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பிசியில் பண்ணாப்புல இருந்தால், இதே நீங்கள் மொபைலில் பண்ணுறாப்புல இருந்தால் நீங்கள் வந்து காப்பி இமேஜ் வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டவுன்லோட் இமேஜ் காட்டும், அப்படின்னா ஷேர் இமேஜ் காட்டும். நீங்கள் டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணி அனுப்பிச்சாலும் சரி, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் இமேஜ் கொடுத்து என்னோடய கான்டாக்டை செலக்ட் பண்ணி அதில் போட்டாலும் சரி. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட்ஸை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் ஆகாதீங்க, ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா கம்யூனிட்டி குரூப்பில் மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லா வீடியோஸும் அதில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மித்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்லேருந்து ஹைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃப்ரீ தான், பெய்டு கிடையாது. நம்ம கால்ஸ் எதுவுமே கொடுக்குறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளோட ஃபுல் டைம் ட்ரேடர்ஸோட குரூப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸு, FNO, ஸ்டாக்ஸு, அதாவது ஸ்விங் ட்ரேடிங்கு, இது எல்லாமே யாரெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஸ்டாக் செட்டப் கிடச்சிதுன்னா அதில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாமே அவங்களோட செட்டப்ஸை இதில் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து என்ட்ரி பார்த்திங்கன்னா நீங்களும் எடுத்துக்கலாம். இவங்க போகிற செட்டப்பை நீங்கள் வந்து ஒரு டைம் வேலிடேட் பண்ணிவிட்டு ஓகே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி போகலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரூல்ஸு. ஓகேங்களா. ஸோ அதில் ஒருத்தர் போட்டார், நான் வந்து அவரை பார்த்தா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து அதுக்காக தான் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு அவங்க கரெக்டாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க இப்போ நானே கொடுக்குறேன்னா வந்து நான் ஹாஃப் பேட் கொடுக்குறேன்னா ஹாஃப் பேட் நான் கரெக்டாக ஸ்விங் லோ கரெக்டாக மார்க் பண்ணி போட்டிருக்கேன்னா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணுங்கள். வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் வேலிடேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களை வேலிடேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. அதே சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து இன்ட்ராடேயில் கொடுத்தது. ஓகேங்களா. அந்த அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 என்ட்ரி கொடுத்தோம், எல்லாமே பர்ஃபெக்டாக ஹிட்டு. ஓகேங்களா. ஸோ படப்படன்னு ஹிட் பண்ணாங்க. வந்து வெறித்தனமான அந்த ஒரு இது அந்த அன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு அமௌண்ட் கிடச்சிது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வீடியோஸ் போடாமல் இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாமே வரும். இன்ட்ராடே அனாலிசிஸ்லேருந்து ஹார்மோனிக்கோட ஒரு சில செட்டப்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, சிம்பிளாக ஸ்கேல்ப் பண்ணுறது எப்படிங்க ஸ்ட்ராட்டஜிலாம் நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ மற்ற ஸ்ட்ராட்டஜியில் வரும். கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிட்டி குரூப்பில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே சொல்லிக்கிறேன். நீங்கள் போய்ட்டு நம்ம பப்ளிக் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு வந்து அப்படின்னா என் நேம் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் அபவுட் செக்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஓகேங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதில் வந்து வீடியோ செக்ஷனே ஒன்று இருக்கும், அதில் இருக்கும். ஓகேங்களா. இதில் எல்லாமே ஃபன்னாக பேசுகிறது, எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் கால்ஸ் எதுவும் கொடுக்குறது கிடையாது, அதை திரும்ப சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. நான் பெய்டு காசு வாங்கிட்டு எதுவுமே பண்ண கிடையாது, அதே சொல்லிக்கிறேன். என்ன பேரை சொல்லி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை நம்பாதீங்க. ஓகேங்களா.
ஸோ இப்போ மண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் தான். அதாவது 24,800 வரைக்கும் வந்துட்டு நமக்கு மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹாஃப் பேட் இருக்குது. இந்த ஹாஃப் பேட் வந்து ஹாஃப் பேட்டில் பட்டு திரும்பிடுமா அப்படின்னு வந்து குரூப்பில் டிஸ்கஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது மாதிரி சங்கர் அவரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இருந்தாலும் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாஃப் பேட்டில் பட்டு திரும்பிட்டு இந்த பி லைனில் டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே திரும்ப வரலாம். ஏன்னா வந்து இந்த டவுன் ஸ்விங்குக்கு இது ஒரு ஹாஃப் பேட், ஓகேங்களா. அதனால ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஏபிசிடிக்கு செக் பண்ணால் கூட ஏபிசிடி 1.618 வந்து திரும்புற மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. 1.272, 1.414, 1.618 இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் திரும்பும். நாளைக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து திரும்பிச்சுன்னா ஒரு 150, 100 புள்ளி பக்கமாக டவுன் ஆச்சுன்னா கூட மறுபடியும் அங்கேருந்து பை ஆகிட்டு 25,350 வரைக்கும் மேக்ஸிமம் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஃபால் ஆகும். எது வரைக்கும்னா வந்து 24,800 வரைக்கும் 350லேருந்து 750 வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. 2%, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ஏன் குரூஷியல்னு சொன்னோன்னா, இந்த இடத்துல வந்து திரும்புறதுக்கு நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில், வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு மிகப்பெரிய பேட்டர்ன் நமக்கு ரிவர்சல் கொடுத்தா பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன் படி நமக்கு வந்து 24,800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும், ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.